ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 6x மைனஸ் 4னு இருக்கு இல்லையா. இந்த கொஸ்டின் வந்து 10 மார்க் கொஸ்டினாக வந்தது அப்படின்னா அதை வந்து பைசெக்ஷன் மெத்தட், ரெகுலர் ஃபால்சி மெத்தட், நியூட்டன் ராப்சன் மெத்தட்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது டைரெக்டாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கால்குலேட்டரில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இது வந்து கொஞ்சம் கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கணும், அதாவது சால்வ் சிஏஎல்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் இருந்ததுனா தான் இதை டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மில் இதை கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் இருக்குது, ஈக்குவலுக்கு அப்புறம் 6x மைனஸ் 4 இருக்குது, அதை நம்ம மாற்றி எழுதணும். எக்ஸ் கியூப் 6x லெஃப்ட்டுக்கு வந்துடணும், அப்போ மைனஸ் 6x அண்டு மைனஸ் 4 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இது வந்து நார்மலாக எப்படி இருக்குன்னா கியூபிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியண்ட்டை ஏன்னு நம்ம எடுக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ இங்கே 1, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை பின்னு எடுக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லாதனால பியோட வேல்யூ 0. அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சி, அப்போ சியோட வேல்யூ இங்கே -6, அப்புறம் டியோட வேல்யூ இங்கே 4 கான்ஸ்டன்ட். சரியா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 டைம்ஸ் ப்ளஸ் பண்ணோன்னா EQN அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா. இந்த கால்குலேட்டரில் EQN வருது, அதில் 1 கொடுக்குறோம். ஸோ 1 கொடுத்துட்டு அன்னோன்ஸ் கேட்குது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ் மட்டும்தான். அப்போ ரைட் ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிகிரி கேட்கும். ஸோ டிகிரி 2ஆ 3ஆன்னு கேட்குது, இது வந்து டிகிரி 3. அப்போ டிகிரி 3 கொடுத்து ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா டிகிரி 3 கொடுத்தோம் அப்படின்னா ஏ கொஸ்டின் மார்க் அப்படின்னு வரும். சரியா. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே 1 இருக்குது. ஸோ 1 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். சியோட வேல்யூ -6, ஸோ -6 ஈக்குவல், டியோட வேல்யூ 4 ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 2 கிடச்சிருக்கு. ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா -2.7321, எகைன் ஈக்குவல் கொடுத்தோம்னா 0.7321. அதாவது இதுக்கு 3 ஆன்சர் இருக்குது. எக்ஸ் கியூப்ங்கிறதுனால இதுக்கு 3 ரூட் இருக்கும். அதில் நமக்கு நீட் இருக்கக்கூடிய இதுதான் எடுக்கணும். லைக் நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 எடுத்திருப்போம், அப்புறம் 1 எடுப்போம். அதனால நம்ம எடுக்கக்கூடிய ஆன்சர் வந்து 3 ஆன்சரில் நமக்கு எதாவது அடாப்டாக இருக்குது அப்படின்னா 2 இஸ் த ஒன் ஆஃப் த ஆன்சர், -2.7321 இஸ் த ஒன் ஆஃப் த ஆன்சர், அண்ட் 0.7321 இஸ் த ஒன் ஆஃப் த ஆன்சர். நம்ம f(0) அண்ட் f(1) அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அடாப்டான ஆன்சர் வந்து 0.7321. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நியரஸ்ட் 0க்கான ஆன்சர் பாசிட்டிவ்ல இருக்கணும். அப்படிங்கும்போது 0.7321 இஸ் த ஆன்சர்னு எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுறது மட்டும்தான். ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.